தற்போதைய அண்மை செய்தி. குப்பை மேலாண்மை செய்வதில் சென்னை மாநகராட்சி அளித்த வழிமுறைகள் நடைமுறை குறித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மாநகராட்சிக்கு பசுமை தீர்ப்பாயம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மோசமான கழிவு மேலாண்மை காரணமாக அகில இந்திய தூய்மை நகரங்கள் தரவரிசையில் கடந்த 2025ஆம் ஆண்டு சென்னை பின்னுக்கு தள்ளப்பட்டு 38வது இடத்தை பிடித்திருக்கிறது. இதற்கு காரணம் பொதுமக்கள் பெறப்பட்ட தரவுகள் குறைவாக இருந்ததாக சென்னை மாநகராட்சி தெரிவித்தது. இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணையை எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதித்துறை உறுப்பினர் புஷ்ப சத்யநாராயணா மற்றும் தொழில்நுட்பத்துறை உறுப்பினர் ஹர்கவா அமர்வின் முன்பு இறுதி விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவில் சென்னை மாநகராட்சி தரப்பில் குப்பை மேலாண்மை குறித்து பொதுவான பிரச்சனைகள், புள்ளி விவரங்கள், வழிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவை நடைமுறைக்கு உகந்தவையா? அப்படி உகந்தவை என்றால் ஏன் இன்னும் சென்னையில் குப்பை மேலாண்மை என்பது பெரும் சவாலாக உள்ளது என்பது ஆராயப்பட வேண்டும் என்று தீர்ப்பாயம் அறிவுறுத்திருக்கிறது. குப்பைகளை மேலாண்மை செய்வதில் சென்னை மாநகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதோடு கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்யாமல் எளிமையான திட்டங்களை உருவாக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறது. அதிக கழிவுகள் உருவாகும் இடங்களான கல்வி நிறுவனங்கள், உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள் மற்றும் தொழிற்சாலைகள் பகுதிகளில் குப்பைகளை மேலாண்மை செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், குப்பைகள் உருவாகும் இடத்திலேயே அக்குப்பைகளை பதப்படுத்த முடியுமா என்ற அடிப்படையில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் உருவாக்கக்கூடிய குப்பைகளை உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் சேகரிக்காமல் உரம் தயாரிக்கும் அமைப்புகளை உருவாக்கி குப்பைகள் பதப்படுத்தும் வழிமுறைகளை பின்பற்றலாம் எனவும் தீர்ப்பாயம் யோசனை தெரிவித்திருக்கிறது. இவை அனைத்தையும் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி உருவாக்கி அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு தீர்ப்பாயம் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறது. ராம்குமார். தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.